Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நம்ம YouTube வீடியோஸ்க்கு எப்படி tags வந்து ஈஸியா ஜெனரேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். Tags ஜெனரேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் browser ஓபன் பண்ணிக்கங்க. அதுல Googleல வந்து rabbit அப்படினு சர்ச் பண்ணுங்க. rabbit tags அப்படிங்கற வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஹெட்டிங்க்கு அதாவது நம்ம என்ன வீடியோ போடுறோமோ அது ரிலேட்டடாக நம்ம சர்ச் பண்ணோம்னா நமக்கு நிறைய டேக்ஸ் ஜென்ரேட் பண்ணி அந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வரும். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோஸில் டேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வர ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. யூடியூப் டேக்ஸ் ஜென்ரேட்டர் அண்ட் ஆப்டிமைசர் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டேக் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்போ இதில் வந்து உங்களோட வீடியோக்கான டைட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனல் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அது ரிலேட்டடான டேக்ஸ் ஆப்ஷன் வந்து நமக்கு வரும். இந்த டேக் ஆப்ஷனில் நமக்கு பெஸ்ட்டாக எது இருக்குதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 15 டேக் இதில் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 10 டேக் தான் பிடிக்குது அப்படின்னா நம்ம அந்த 10 மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் போட்டுட்டு நீங்கள் எந்த டேக்ஸ் வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அதை டெலீட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக இந்த பேஜ்லேயும் நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அன்வான்ட் டேக்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் இங்கேயே டெலீட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனல் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் மொபைலில் க்ரியேட் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். ஆனால் இது வந்து கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸில் ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனல் இன் மொபைல் அப்படிங்கிற மாதிரியும் வந்துருக்குது. ஸோ இப்போ அந்த டேக் வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன டேக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் வச்சுட்டு வேணாங்கிற டேக்ஸை இதை நீங்கள் நோட் பேட் காப்பி பண்ணி போட்டும் டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக அந்த பேஜ்லேயே டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில டேக்ஸ் வந்து சிமிலராக இருக்கும், ஜஸ்ட் ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு ஏர்ன் மணி யூடியூப் இன் தமிழ் அப்படின்னு இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் வந்து ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனல் தான் சர்ச் பண்ணோம். பட் ஆனால் அது மணி ரிலேட்டடாக வந்திருக்குது, அது அன்வான்ட் டேக் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அதை டெலிட் பண்ணிடலாம். நம்ம வீடியோஸ்க்கு பெஸ்ட்டாக மேட்ச் ஆகிற டேக்ஸை இதிலேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட் மூலமாக நம்ம வீடியோஸ்க்கு தேவையான டேக்ஸை வந்து ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது நமக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அது என்ன மாதிரி யூசர் சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க யூடியூப்லேருந்து அனாலிசிஸ் பண்ணி இதில் வந்து டேக்ஸாக க்ரியேட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது வந்து நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸியாக வந்து நம்ம ஹெட்டிங்கை கொடுத்தோன்னா அது ரிலேட்டடான டேக்ஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இதை வச்சு நமக்கு ஒரு பேஸ் ஐடியா கிடைச்சிரும். ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம டேக்ஸ் வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் சேனல் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீடியோஸ்க்கு ரிலேட்டடான ஹெட்டிங்கை வந்து நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்கன்னா ஈஸி குக்கிங் டிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஹெட்டிங் போட போகிறீங்க அப்படின்னா அது கொடுத்தீங்கன்னா அது ரிலேட்டடான உங்களுக்கு வந்து டேக்ஸ் வரும். நீங்களும் உங்கள் யூடியூப் வீடியோஸ்க்கு தேவையான டேக்ஸை இதிலேருந்து ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரீ தான். நம்ம ஜிமெயிலில் கூட லாகின் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ஹெட்டிங்கை கொடுத்துட்டு தேவையான டேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.